ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2009வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். கண்ணன் எம்பெருமானின் லீலைகளிலே இளமைப்பருவ, அதுவும் முக்கியமாக இளமைப்பருவ லீலைகளிலே மிகவும் ஆழங்கால் பட்டு அவன் அந்த லீலைகளிலே அனுபவித்து பாடாத ஆழ்வார்கள் யாருமே இல்லை எனலாம். அப்படி அந்த லீலைகளிலே ஆழங்கால் பட்டிருந்தவர் தான் திருமங்கை ஆழ்வாரும் கூட. அதனாலே திருமங்கை ஆழ்வார் கண்ணன் எம்பெருமானின் லீலைகளை இந்த திருமொழியின் 2வது பாசுரத்திலிருந்து 8வது பாசுரம் வரையிலும் பாடுகிறார். முன் ஏற்கனவே பாடும்போதும் கூட ராமாவதார லீலையை ஒரு 2 பாசுரங்களிலும் 6 பாசுரங்களில் கண்ணன் எம்பெருமானின் லீலைகளையும் பாடியிருந்தார். இந்த திருமொழியிலும் ஒரு பாசுரத்தில் ராமாவதார லீலையை சொல்லி மற்ற 7 பாசுரங்களில் கண்ணன் எம்பெருமானின் லீலைகளை தோழியர் இருவரும் சொல்கிறார்கள். 2வது பாசுரத்திலே அவள் கேட்கிறாள், பெருமான் பிறப்பில் என்கிறாய், சர்வரட்சகன் என்கிறாயே, அவன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து பிறந்தானே, இங்கு வந்து பிறந்தவன் நம்மை போல் ஒருவருக்கு பிறந்தவன் எப்படி பிறப்பிலியாவான் என்று கேட்டாள். அது மட்டுமல்ல, மதுரையிலே பிறந்தவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் சென்று கோகுலத்திலே ஒளித்து வளர்ந்தானே, அதுவும் கம்சனுக்கு பயந்து ஒளித்து வளர்ந்தானே, அவன் எப்படி சர்வரட்சகன் என்று கேட்டாள். ஒருத்தி நிகழ்ச்சிக்கு தோன்ற கேட்டாள். அப்போது சொன்னாள், அதெல்லாம் சரி, அவன் பிரம்மாவையே படைத்தவன் என்பதை மறந்து விட்டாயா? இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவன் பிரம்மா, அந்த பிரம்மாவையே படைத்தவன் அவன் எளிமை காரணமாக நம்மை போல் வந்து இங்கு சேர்ந்தான் என்று பதில் சொன்னாள், பெருமை தோன்ற. அடுத்து 3வது பாசுரத்திலே அவள் கேட்டாள், அவன் அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்கிறாய், எதற்கும் ஆசைப்படாதவன், எதுவும் தேவையில்லாதவன் என்று சொல்கிறாய். அப்படி இருக்க அவன் நம்மை போலவே மற்ற பொருளிலே ஆசைப்பட்டு கண்ணன் ஆய்ச்சியர் சேர்த்து வைத்திருந்த வெண்ணெய், பால், நெய் முதலியவற்றை களவு செய்து உண்டானே, அது எப்படி என்று கேட்டான். அதற்கு பதிலாக இவள் சொன்னாள், உண்மைதான், அவன் உண்டது உண்மைதான். ஆனால் அப்படி உண்ட வந்த வயிறு எல்லா உலகங்கள் சேர்ந்தும் அந்த வயிறு நிறையவில்லையே, அது ஆச்சரியம் அல்லவா, எவ்வளவு பெருமை வாய்ந்தது அது என்று அவன் பெருமையை சொன்னாள். 4வது பாசுரத்திலும் அதே செய்திதான் சொல்லப்பட்டது. அவன் திருடி உண்டது. ஆனால் ஒன்று கேட்கிறாள் அவள், இருந்திருந்து ஒரு அறிவில்லாத இடையர் குலத்திலா போய் தோன்ற வேண்டும்? அவ்வளவு உயர்ந்தவன், மேன்மை மிக்கவன். அது மட்டுமில்லாமல் முடைய ஆட்சியர் சேர்த்து வைத்த வெண்ணையா களவு செய்து உண்ண வேண்டும்? அப்படி என்றால் என்ன அவன் பரம்பொருள் என்று கேட்கிறாள். அதற்கு சொல்கிறாள் மற்றொருத்தி, அது அவனுடைய எளிமை, சௌலபியம். அவனுக்கு அடியார் தொட்ட பொருளெல்லாம் பரமபோக்கியம் என்பதை உணரமாட்டாயா என்று பதில் சொன்னாள். இந்த 5ஆம் பாடலிலே தொடர்ந்து கண்ணனின் லீலைகள் பாடப்படுகின்றன. வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் கான் ஏடி, கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே என்று சொன்னார். வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான்கான் ஏடி, கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே. தோழி, அழகிய கருத்த கூந்தலை உடைய யசோதை பிராட்டியாலே அடிபட்டு நீளம் போதாததாய் முடிச்சுக்களை உடைய சிறிய கயிற்றாலே கட்டுண்டு கிடந்தான் பார். அவன் அந்த கட்டையோட அவிழ்த்து கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அவன் திறன் இல்லாதவனாய் இருந்தானா என்று கேட்கிறாள். இவள் பதில் சொல்கிறாள், ஆம், கண்ணி
குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் தேவர்களுக்கு கூட எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று நெஞ்சால் நினைப்பதற்கும் கூட முடியாத அளவுக்கு அவன் பெரியவன் என்பது உனக்கு தெரியாதா என்று சொன்னாள். தோழி, நீ உகக்கும் பெருமான் சர்வசக்தன் என்கிறாய். சர்வசக்தனாயிருந்தால் அல்லவா அதிசயம். அப்படி இல்லையே. வெண்ணெய் முதலிய திருடிய குற்றத்திற்காக யசோதை பிராட்டியால் அடிபட்டதும் இல்லாமல் கண்ணினுள் சிறுத்தாம்பினால் அவள் கட்டி போட்டு வைக்க அந்த கட்டை கூட அவிழ்த்து கொள்ள முடியாமல் கட்டுண்டபடியே கிடந்தானன்றோ அவன் என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள். அதற்கு மறுமொழி சொல்கிறாள் தோழி, வானவர்களுக்கும் நெஞ்சால் நினைப்பதற்கும் அரியவனான பெருமான் இப்படி தன்னுடைய எளிமை குணத்தை காட்ட வேண்டி கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டு கிடந்தான் என்பதை அறிய மாட்டாயா நீ? அது குற்றமல்ல, குணமே என்பதை உணரமாட்டாயா என்று சொன்னார். முத்துண்டு என்றால் அடியுண்டு என்று பொருள். கண்ணி குறுங்கயிற்றால் என்று சொல்கிறார். அது என்ன கண்ணி குறுங்கயிறு? கண்ணினுள் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று மதுரகவி ஆழ்வாரும் சொல்வார். கண்ணபிரான் வெண்ணெய் களவு செய்கிற தன்னை யசோதை பிராட்டி அடிக்கடி தாம்பினால் கட்டி வருத்துகிறாள் என்று வீட்டில் உள்ள கயிறுகளை எல்லாம் துண்டு துண்டாக அறுத்து வைத்துவிட்டு அதற்கு பின்புதான் திருடச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். ஒரு நாள் பிடிபட்ட அவனை கட்டுவதற்காக தாம்பு கயிறுகளை தேடிய போது துண்டு துண்டான தாம்புகளே கிடைத்தன. அவற்றை ஒன்றோடொன்று முடிச்சு போட்டு ஒரு கயிறாக்கி அவனை கட்டினாள் அவள். அது பற்றி கண்ணி குறுங்கயிறு என்று சொல்லப்பட்டது. கட்டுண்டான். அசோதை பிராட்டி கண்ணி குறுங்கயிற்றால் தன்னை கட்டும் போது தன் உடம்புக்கு நீளம் போதாதபடி மிகச் சிறியதான அந்த தாம்பினால் கட்ட முடியாதபடி எளிதில் தன்னை தப்புவித்துக் கொள்ள வல்லவன்தான் என்றாலும் தனது சௌசீல்யம், சௌலபியம், ஆச்சரிய பாரதந்திரியம் முதலிய சீலங்களை, குணங்களை வெளியிடுவதற்காகவே பரத்வ நிலையை தவிர்த்து, அதாவது மேன்மை நிலையை தவிர்த்து மனித ரூபத்திலே அவதரித்திருக்கிற தான் தாம்பினால் கட்டுண்டிருக்கை முதலான இப்படிப்பட்ட செய்கைகளால் தான் அந்த குணங்களை விளங்கச் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதிலே கொண்டு ஒரு சுற்றுக்கு போதாத கயிறு 2-3 சுற்றுக்கு வரும்படியாக உடம்பை சுருக்கி அமைத்து கொண்டு கட்டுண்டு கிடந்தான் என்று விரித்து பொருள் கொள்ளலாம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம் இந்த பாசுரத்திற்கான. வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான்கான் எடி. கண்ணனை பெற்றவள் என்பதாலே தாய் யசோதையினுடைய பொறுப்புகளின் அழகும் இவருக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறார் வண்ண கருங்குழல் ஆய்ச்சி என்று. இவன் வெண்ணெயை எடுத்ததை காரணமாக கொண்டு இவனை யசோதை பிராட்டி மொத்தினாள், அடித்தாள். இவன் அகப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு நீளமான கயிற்றை தேடினால் கிடைக்கவில்லை. அதனாலே பல முடிச்சுக்களை உடைய கயிற்றாலே கயிறு சிறிதாக இருந்தாலும் உரலில் கட்ட வேண்டிய இடத்தை குறைக்க முடியாமையால் அவன் உடம்பிலே நெருக்கி கட்டி குறைந்த நீளத்தில் கட்டினாள். கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே. யதி யக்னோசி இயலுமானால் என்னும்படியாக இருந்தானாயினும் இவனுக்கு அந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டு செல்ல சக்தி இல்லை என்று தோன்றும்படியாக அளவிட்டறியத்தக்கவனாய் இருந்தானானாலும், அந்த இடைச்சிக்கு இவன் அளவிட்டு உணரத்தக்கவனாய் இருந்தானானாலும் தம் முயற்சியால் அறியும் பிரம்மன் முதலியவருக்கும் எல்லையிட முடியாதவனாய் இருப்பான் அந்த எம்பெருமான் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான்கான் ஏடி. கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.
கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்ட எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.